30 வயதிற்கு மேல் மிக உயரிய செல்வ நிலை அடையும் ராசிகள் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது. 30 வயசுக்கு மேலேனா அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். அப்படி கிடையாது. சிறு வயசுலேருந்தே சில பேர் பிறக்கும்போதுலேருந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு தலை எடுக்கிற வயசு 2வது கட்டம் 30 வயசு. அந்த 30 வயசில் அது அவங்க மூதாதையர் சொத்தோ இல்லை அவங்க சொந்த உழைப்போ அல்லது உயர்ந்த வேலையோ ஏதோ ஒன்று கிடைக்கும். அதன் மூலயமா அவங்க பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க. அது நிறைய பேருக்கு திடீர்னு என்னமோ இப்போ இதுவரையும் கஷ்டப்பட்டாங்க, திடீர்னு பார்த்தா வசதி ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கிலே பார்த்துருக்கோம். அது சில பேர் ராசிகளுக்கு 30 வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய செல்வ நிலை உயரும். அது எந்த ரூபத்தில் வேணாலும் தொழில் செய்து சின்ன தொழில் ஆரம்பிப்பாங்க, அது பெருசாகும். இல்லை திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இது மாதிரியெல்லாம் நடக்குது அந்த அவங்க ஜாதக கட்டம் ஒரு பக்கம் வேலை செஞ்சாலும் சில ராசிகள் காலபுருஷத்தப்படி சில ராசிகள் இருக்குது. 30 வயசுக்கு மேல் முன்னேற்றம் அடையும் ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது. அது எந்தெந்த ராசினா மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, மீன ராசிகள். இந்த ராசியெல்லாம் 30 வயதுக்கு மேல் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவார்கள்.